இவங்க தான் அந்த புது ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ். இவங்க பிரேக் எடுக்க மாட்டாங்க, டயர்ட் ஆக மாட்டாங்க. 24 மணி நேரமும் வேலை பார்ப்பாங்க. ஹண்டே மோட்டார் குரூப்ஸ் இவங்க ரோபோட்ஸ் எல்லாருமே ஃபேக்ட்ரி ஒர்க்ஸ்க்காக 2028ல் எடுத்துகிட்டு வர மாதிரி பிளான் பண்ணுறாங்களாம். அப்புறம் இவங்க மட்டும் கிடையாது, மற்ற அமேசான், டெஸ்லா, அப்புறம் சைனீஸ் கார் கம்பெனியான பிஒய்டி இவங்க எல்லாமே ஹியூமனாய்ட் ரோபோட்ஸை வந்து அவங்களோட ஃபேக்ட்ரி ஒர்க் ஃப்ளோஸில் ஆட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. இதோட முக்கியமான ரீசனே என்னென்னா, இவங்க ஒரு மனுஷங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை விட ரோபோட்டுக்கு இவங்க ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதாலையும், ஹியூமனுக்கு ரொம்பவே டேஞ்சராக இருக்கிற ஜாப்ஸை இந்த ரோபோட் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. மொத்த ரோபோட்ஸும் இவங்க ஒர்க் பண்ணி அதில் கிடைக்கிற டேட்டா அது மூலிமா எல்லா ரோபோட்ஸும் ஓவர் நைட்டில் ஸ்மார்ட் ஆகிட்டே போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கிறதால. ஃபேக்ட்ரி யூனியன் இந்த ரோபோட்டை டிப்ளாய் பண்ணுறதுக்கு அகென்ஸ்டாக தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் லேபர் மேனேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் இல்லாமல் எந்த ரோபோட்டையும் நீங்கள் இந்த ஒர்க் ஃப்ளோ இதில் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அவங்க தான் அவங்களோட ஒர்க்கில் இந்த ஹியூமனாய்ட் ரோபோட்ஸை ஆட் பண்ணுவாங்கன்னு தோணுது ஃபஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் ஏன் இந்த ஹியூமனாய்ட் ரோபோட்ஸை இந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ண எடுத்துகிட்டு வரதுக்கு இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க? ஏதாவது வலுவான ரீசன் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம்.